என் பேர் தங்கமலர். நான் விருதுநகர் மாவட்டம் சிவகாசிலேருந்து வரேன். 2023 ஆர்ஆர்பி பேட்சில் தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ அதே ஆர்ஆர்பி ஸ்டேஜில் ஏறி நான் நிற்கிறேன். இதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து என்னையும் சரி எங்கள் அம்மாவையும் சரி எப்படியாவது படிக்க வச்சு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துடணும்னு பண்ணி எங்கள் 2 பேர்த்துக்கும் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க. அடுத்து எங்கள் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் அம்மா தான் வந்து இந்த பேங்கிங் உள்ளே போ, நீ வந்து கவர்மெண்ட் ஜாப் போ அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ ஒரு பையனோட வேலை கிடச்சிச்சின்னு சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். என்ன மாதிரி வந்து மார்னிங் டு ஈவினிங் வந்து எந்த ஒர்க்குமே இல்லாமல் ஈஸியாக படிக்கிறது வந்து எனக்கு தான் கிடச்சிச்சு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது கிடைக்கல. என்னையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இதுக்கு போக வேலைக்கும் போய்கிட்டு அதுக்கப்புறம் தான் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போனாங்க எங்கள் அம்மா. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என் தங்கச்சி, அவள் வந்து நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் எக்ஸாம் எல்லாமே ஃபெயிலுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் நீ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாள். அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எல்லா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடியுமே சார் வந்து கிளாஸுக்கு வந்து இந்த மெயின்ஸுக்கு நீங்கள் இவ்வளோ போடணும், இவ்வளோ படிக்கணும், இவ்வளோ மார்க் எடுக்கணும், இவ்வளோ கொஷின் போடணும்னு எல்லா மெயின்ஸுக்குமே சொல்லிடுவாங்க. அதை வச்சு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ போடலாம் அப்படின்னு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ராஜா சார். அதுக்கப்புறம் என்னோடய டீச்சிங் ஸ்டாஃப் வெங்கட் அண்ணாவுக்கும் சக்தி அக்கா ரிஸ்வான் அக்காவுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க. அவங்க அடுத்த ஸ்டேஜில் கண்டிப்பாக இங்கே ஏறுவாங்க. அவங்களுக்காக நான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா அம்மாவை ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சுரேஷ் அகாடமிக்கு மிக்க நன்றி. ஏன்னா வருகின்ற மாணவர்களை எல்லாமே அனைத்து மாணவர்களையும் நல்ல முறையில் கற்றுக் கொடுத்து பேங்கிங்க்கு பாஸ் பண்ணி வைத்து ஜாப் போகிறதுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது எப்படி இங்கே பாப்பா இங்கே வந்தது அப்படின்னா, என் கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப் ஒருத்தனோட பையன் வந்து இங்கே படித்தாங்க. 3 மாதம் தான் இங்கே படித்தாப்புல. ஆனால் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணாப்புல. ஒரு 3 மாதத்தில் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணாப்புல. அதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஆனால் பியூ ஸ்டூடெண்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தாங்க. சரி, நம்ம பொண்ணு எப்படி 3 மாதம்னா நம்ம ஒரு 6 மாதம் தான் எடுத்துக்கிடும் நம்ம பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கொண்டு வந்து விட்டோம். ஆனால் நல்லா பண்ணுது பாப்பா. ஆனால் ஒரு 1.5 வருஷம் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதாவது நம்ம ஈஸின்னு நினைக்கிறோம், எந்த ஒரு எக்ஸாமே கிடைக்கிறது ஈஸி. நானும் அனுபவப்பட்டிருக்கேன். நானும் கஷ்டப்பட்டு தான் வேலை வாங்கியிருக்கேன். சரி, நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்காங்க வருவாங்கன்னு நினச்சி தான் பண்ணோம். அதுகளும் ரொம்ப சாப்பாடு விஷயத்தில், தங்குற விஷயம், எல்லா விஷயத்துலையுமே தன்னை வந்து உள்ளுக்குள்ளே கஷ்டப்படுத்திக்கிட்டு நல்லா படிச்சிச்சுங்க. ஓரளவுக்கு நல்ல போஸ்ட்டுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து மனசு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லாருக்குமே பிள்ளைங்களை பேசும்போதும் பார்க்கும்போதும் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி வரக்கூடிய பிள்ளைகளும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு நல்லா படிச்சிங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெடியான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வர முடியும். ஏன்னா யாரையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது. யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சொந்த பந்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்கலாம் இருக்கக்கூடாது. நம்ம சம்பாத்தியத்தில் நம்ம இருக்கணும்னு நினச்சிட்டாலே, இந்த வைராக்கியம் வந்துச்சுனாலே நம்ம எல்லோரும் பாஸ் பண்ணிடலாம். இந்த நிறுவனம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குறைவான இதில் வந்து படிக்க வைக்கிறாங்க. ஹாஸ்டலாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஃபீஸ் எல்லாம் எதுலேயுமே இல்லை. அந்த பொறுத்தளவில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட இங்கே வந்து சேர்த்து விட்டு நல்லா படிக்க வைக்கிறாங்க. ரொம்ப வருஷம், ஒரு 4 வருஷம்னா கூட தாக்கு பிடிக்க முடியுது. இதே நம்ம சென்னைன்னா 1 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாது. அதனாலேயே இந்த இன்ஸ்டியூட் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்வாழ்வு கொடுக்குது. அதனால் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லாரும் சார்பாகும். எங்கள் அப்பாவுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறுறது. அவர் இங்கே ஏற்றுறதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் பாஸ் ஆன எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்